கடலும் கிழவனும்னு ஒரு நாவல், ஹெமிங்வேயினுடைய நாவல். அந்த நாவல்ல ஒரு சாண்டியாகோ என்ற ஒரு கிழவன் வாரான். அந்த கிழவன் யாரோடும் பேசாமல் வாழ்வில் ஏமாற்றங்களை மட்டுமே சந்தித்த ஒரு கிழவன் கடலுக்கு போய் ஒரு பெரிய திமிங்கலத்தை தனியே ஆளாக வேட்டையாடுறான். ஒரு பெரிய திமிங்கலம், ஒரே ஒரு கிழவன். அந்த திமிங்கலம் அவனை கடல்ல இழுத்துட்டு போகுது. அந்த கடல்ல அவனுக்கு துணை செய்வதற்கு யாருமே கிடையாது. அந்த நாவலுடைய ஒரு மகத்தான வரி என்னன்னா, அவன் தன்னுடைய வலது கையை பார்த்து பேசுகிறான். அவன் வலது கையை பார்த்து சொல்றான், கையே கையே, நீ என்னுடைய உடலில் இருந்தாலும் உன்னை நான் பெருசாக நினைச்சதே கிடையாது. இன்றைக்கு நினைக்கிறேன், நீ அந்த மீனை விட்டுறாத, பிடி இழு, எனக்கு ஒத்துழைப்பு கொடு, ஏன்னா உன்னை நம்பினா நான் இருக்கேன். இந்த கை சுவண்டு போனால், இந்த கை சோர்ந்து போனால், கையிலிருந்து பிடி நழுவி விட்டால் அந்த மீன் போயிடும். அந்த மீன் அந்த மனிதனை அழக்களிக்குது. பகலிரவாக கடலுக்குள்ள இழுத்துட்டு போகுது. பெரிய திமிங்கலம். ஒரு சாமானிய மனிதன் என்ன செய்வான்? ஆனால் அவன் அசரவே இல்லை என்பதை. பகலிரவாக போராடி தனக்கு கிடைத்த ஆயுதங்களை கொண்டு அந்த மீனை வேட்டையாடி கடைசியில் அவன் கரை திரும்பி வரும்போது மீன் அல்ல, அதனுடைய சில எலும்புகள், அதனுடைய ஒரு தலை, பீந்து போன சின்ன சின்ன துண்டுகளாக மிதக்கக்கூடிய ரத்தம் ஒழுகக்கூடிய அந்த உடலை தான் கொண்டு வரான். ஆனால் அவன் கரை சேர்ந்து ஒரு வெற்றிகரமான மனிதனை போல இரவு போய் தன்னுடைய படுக்கைக்கு அவன் திரும்பி போறான். போகும்போது அவன் உலகத்துக்கு வந்து சொல்றான், மனிதர்களுக்கு வேண்டுமானால் தோல்வி ஏற்படலாம், ஆனால் மனிதனே தோற்கவே மாட்டான்.